சென்னையை அடுத்துள்ள கிளாம்பாக்கத்தில் புறநகர் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் பேருந்து நிலையத்திற்கு விரைவாக செல்ல போதிய வசதிகள் இல்லை என பயணிகள் புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசின் நிதியுதவி அடிப்படையில் வண்டலூர் ஊரப்பாக்கம் இடையே திட்டமிடப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் ரயில் நிறுத்தத்துக்கான கட்டுமான பணிகளை தெற்கு ரயில்வே தொடங்கியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலம் 20 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது. மேலும் ரயிலடியை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடன் இணைக்கும் விதமாக 79 கோடி ரூபாய் செலவில் ஸ்கை வாக் எனப்படும் உயர்மட்ட நடைபாலம் ஒன்றையும் CMDA கட்டமைக்கிறது. இதன் மூலம் ரயிலிலிருந்து இறங்கியதும் பயணிகளால் விரைவாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை சென்றடைய முடியும். தற்போது ரயில் நிறுத்தத்துக்கான சுற்றுச்சுவர், மழைநீர் வடிகால் அமைப்பு, நடைமேடைகளுக்காக மண் நிரப்பும் பணிகள் துவங்கி இருக்கின்றன. கிளாம்பாக்கம் ரயில் நிறுத்தத்தில் புறநகர் ரயில்களுக்கு 2, அதிவேக ரயில்களுக்கு 1 என மொத்தம் 3 நடைமேடைகள் அமைக்கப்படுகின்றன. 2025 ஜனவரி மாதத்திற்குள் கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக்